Evening, friends. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டிபி ஸ்ட்ரிங் அப்டேட் ஸ்டாட்ஸ் இதை பத்தி பார்த்தோம். அதை பத்தி பார்த்துட்டு செஞ்சும் பார்த்தோம், ப்ராக்டிக்ஸும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாயிண்டிங் டைம் ரெக்கவரி. இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாயிண்டிங் டைம் ரெக்கவரி இது ரொம்ப முக்கியமானது. இது இது அவ்வளோ சீக்கிரம் ஜூனியர் டிபியை செய்ய விட மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆனோன்னு தான் உங்களுக்கு சீனியர் டிபியை தான் அந்த வேலை செய்வாங்க. பட் இது தெரிஞ்சிருக்கிறது நல்லது. பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறைய அது புரியும். பேர்லயே பாருங்க, பாயிண்டிங் டைம் ரெக்கவரி. ஏதோ ஒரு குறிப்பிட்ட டயத்தை வச்சு நீங்க ரெக்கவர் பண்றது, அதாவது டேட்டா லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா. பாயிண்டிங் டைம் ரெக்கவரி அப்படின்னா இட்ஸ் அலோஸ் யூ டு ரீஸ்டோர் எ டேட்டாபேஸ் டு எ ஸ்பெசிபிக் மொமெண்ட் ஆர் டைம் பிஃபோர் அன் இன்சிடென்ட் அக்கர்ட். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 9:10 PM 9 PM 10 minutes ஒரு டெலீட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டெலீட்டு உங்களுக்கு பை மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது திருப்பி ரிவர்ட் பண்ணணும் அப்படின்னா 9 9 PM 9 8 PM நீங்க ரிவர்ட் பண்ணீங்கன்னா அந்த டெலீட் வந்து ஆனது நடக்காத மாதிரி ஆயிரும். அதுதான் பாயிண்டிங் டைம் ரெக்கவரி அப்படிங்கிறது. இட்ஸ் அலோஸ் யூ டு ரீஸ்டோர் எ டேட்டாபேஸ் டு எ ஸ்பெசிபிக் டைம் பிஃபோர் அன் இன்சிடென்ட் அக்கர்ட். இன்சிடென்ட் அக்கர்ட்னா என்னன்னா பை சச்சஸ் ஆக்சிடென்டல் டேட்டா டெலிஷன். ஏதோ ஒரு தவறுதலா ஏதாவது ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதான். இப்போ நம்ம எப்படி ஒரு பாயிண்ட் டைம் ரெக்கவரி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு எஸ்கியூஎல் சர்வர், ஏதோ ஒரு எஸ்கியூஎல் சர்வர் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். நம்மளோட சாம்பிள்ல பார்த்தீங்கன்னா 2022 வெர்ஷனு அட்வென்ச்சர் ஒர்க் சாம்பிள் டேட்டாபேஸ். இது ஒரு சாம்பிளுக்காக. நீங்க வேணும் அப்படின்னா நீங்க வேற எதாவது உங்களோட யூசர் டேட்டாபேஸ், உங்களோட கம்பெனியோட டேட்டாபேஸ், அந்த மாதிரி ரியல் டைம் சினாரியோவில் அப்படிதான் இருக்கும். இதுக்கு வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, உங்களோட டேட்டாபேஸ் வந்து ஃபில் ரெக்கவரி மோடு இல்லை பல்க் லாக் ரெக்கவரி மாடல் இருக்கணும். நம்ம ஏற்கனவே ரெக்கவரி மாடல் பார்த்துருப்போம். டேட்டாபேஸோட எத்தனை ரெக்கவரி மாடல் இருக்குன்னு, சிம்பிள், பல்க் லாக், ஃபுல் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுதான் இது. உங்களோட டேட்டாபேஸ் வந்து ஃபுல் ரெக்கவரி மாடல் இருக்கணும். அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மாத்திக்கலாம். ஆல்டர் டேட்டாபேஸ் நேம். இது உங்களோட டேட்டாபேஸ் நேமை கொடுக்கணுங்க. செட் ரெக்கவரி ஃபுல், என்ன ரெக்கவரியோ அதை ஃபுல் அந்த ரெக்கவரி மாடலை கொடுக்கணும். இப்படி கொடுத்து திஸ் என்ஷூர் தட் எஸ்கியூஎல் சர்வர் கேப்சர்ஸ் ஆல் டிரான்சாக்ஷன் லாக்ஸ் allowing recovery to a specific point. இப்போ இந்த ஃபுல்லோ இல்லை பல்க் லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் செய்கிறீங்களோ ஆக்டிவிட்டி எல்லாமே கேப்சர் ஆகும். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நீங்க ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் வந்து ஃபுல்லோ இல்லை பல்க் லாக் ரெக்கவரி மாடலா இருக்கணும். அப்பதான் உங்களால ரெக்கவரி பண்ண முடியும். ரெக்கவரி அப்படின்னா பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுக்கிறது, அவ்வளவுதான். அது எப்ப பிரச்சனை நடந்துச்சோ அதுக்கு முன்னால உள்ள டைம் வச்சு ரெக்கவரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்தது இல்லாம போயிடும், நடக்காத மாதிரி ஆயிடும். இப்போ இதுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா பாயிண்ட் டைம் ரெக்கவரி நீங்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா பேக்கப் இருந்தாதான் அது பண்ணவே முடியும். பேக்கப் இல்லைன்னா உங்களால அது பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஃபுல் டேட்டாபேஸ் பேக்கப் வேணும். அப்புறம் டிஃபரன்ஷியல் பேக்கப் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா லாக் பேக்கப் இருந்துச்சுன்னா லாக் பேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு இப்போ ஃபுல் பேக்கப் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். பேக்கப் டேட்டாபேஸ் நேம் டு டிஸ்க்கு, அந்த பேக்கப் பார்த்து கொடுக்க போறீங்க. .bakங்கிற எக்ஸ்டென்ஷன்ல
இதெல்லாம் பை டிஃபால்ட் இது கொடுக்காம இருக்கலாம், கொடுக்க. இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன், அடித்தளமாவே இருக்கும் உங்களோட டேட்டாபேஸை ரெக்கவர் பண்றப்ப. திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ரீஸ்டோரிங் த டேட்டாபேஸ். அடுத்து லாக் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம எஸ்கில்ஸ் ஒரு ஏஜென்ட் மூலமா ஷெடியூல்ல ஓடும். நீங்களாம் மேனுவலா எடுக்கணும்னு தேவையில்ல, இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எப்படி எத்தனை மணிக்கு ஒரு தடவை, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ரன் பண்ணணும் அப்படிங்கிறத எஸ்கில்ஸ் ஒரு ஏஜென்ட் மூலமா நீங்க ஷெடியூல் பண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை சாம்பிளுக்கு இது மாதிரி நம்ம எடுத்து பார்க்குறோம். அடுத்து லாக் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். பேக்கப் லாகு டேட்டாபேஸ் நேமு டு டிஸ்க்கு, எந்த பாத்தில் எடுக்க போறீங்களோ அந்த பாத்து டாட் டிஆர்ங்கிறது அந்த லாக் பேக்கப்போட எக்ஸ்டென்ஷன். இது உங்க பேரே கொடுத்தீங்கன்னா கூட ஒர்க் ஆகும். டாட் ஹரின்னு கொடுத்து பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணீங்கன்னாலும் ஒர்க் ஆகும். இதுதான் மஸ்ட் கொடுக்கணும், டாட் பிஏகே தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கப்ப ஃபைலை பார்க்குறப்பே நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக டாட் டிஆர்எம் டாட் பிஏகே அப்படின்னு கொடுக்குறது. This ensures all transactions after the fill backup are recorded. Fill backup எடுத்த பிறகு என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குதோ அது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க லாக் பேக்கப் எடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிரும். அப்ப ரெக்கவரி பண்றப்ப ஈஸியா ரெக்கவரி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு டேட்டா லாஸை வந்து நானாவே உருவாக்குனேன், சிமுலேட் பண்ண போறேன், ஒரு பிரச்சனையை உருவாக்க போறேன். இப்போ எப்படி ஒரு பிரச்சனை, ஒரு சினாரியோ வந்து பாயிண்ட் டைம் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை இருந்தால் தான் அது பண்ண முடியும். என்னன்னா கொஞ்சம் டேட்டாவை டெலீட் பண்ண போறேன். இப்போ இந்த டேபிள்ல இந்த பிட்வீன் 1 and 2 பிசினஸ் என்டிட்டி இருக்கிற டேட்டாவை நான் அதை டெலீட் பண்ண போறேன். இது வந்து நானா இப்போ சிமுலேட் பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பை மிஸ்டேக்கா தான் இது நடக்கும். யாரோ ஒரு டெவலப்பரோ யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி இல்லை ஜூனியர் டிபிஏவோ யாருக்கோ டெலீட் ஆக்சஸ் இருக்கவங்க பை மிஸ்டேக்கு ரன் பண்ணி விட்டுருவாங்க. அஸ்யூம் திஸ் வாஸ் அன் ஆக்சிடென்டல் டெலிஷன் தட் நீட்ஸ் டு பி ரெக்கவர்டு. இதை நீங்க ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிங்க, இது வந்து ஒரு தவறுதலா நடக்கிற ஒரு டெலிட்டா நினைச்சுக்கிட்டு இதை தான் நம்ம ரெக்கவர் பண்ண போறோம். இது செஞ்ச பிறகு இது செய்யாத மாதிரி மாற்ற போறோம். எப்படின்னா பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி யூஸ் பண்ணி. அடுத்து பாத்தீங்கன்னா டேக் அனதர் டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப். ஒரு இன்னொரு லாக் பேக்கப் எடுக்கிறேன். ஏன்னா இந்த ரெக்கவரி பண்றதுக்கு முன்னால என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கு அதையும் நான் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன். எங்க இது லாக் 1, இது லாக் 2ல ரெக்கவரி பண்றதுக்கு முன்னால என்னென்னலாம் இருக்கோ அந்த சேஞ்சஸ்லாம் லாக் ஆகி இந்த லாக் டிரான்சாக்ஷன் லாக் ஃபைல்ல இருக்கும். லாக் ஃபைல் வேற, டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் வேற. டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப்ங்கிறது பேக்கப் டைப்பு, லாக் ஃபைலுங்கிறது டேட்டா பேஸோட ஃபைல் டைப். டேட்டா ஃபைல், செகண்டரி ஃபைல், அதான் டேட்டா ஃபைல் லாக் ஃபைல் அப்படின்னு 2 ஃபைல்ஸ் இருக்குல்ல, அது குழப்பிக்கோனா. லாக் பேக்கப் வேற, லாக் ஃபைல் டைப் வேற. இந்த நீங்க டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற அனைத்து ஏதாவது ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ஃபைல்ல லாக் ஆயிரும் லாக் பேக்கப் எடுத்தீங்கன்னா. இப்ப ஐடென்டிஃபை த டைம் பிஃபோர் டேட்டா லாஸ். இந்த கொரி ரன் பண்ணி பண்ணலாம். இல்ல உங்களுக்கே ஞாபகம் இருக்கு, இல்ல இப்ப இஷ்யூ பண்ணவருக்கே ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவரே சொல்றாரு, எனக்கு வந்து நான் 10 மணிக்கு நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா 9:55 இல்ல 9:58 கொண்டு வச்சு நம்ம ரீஸ்டோர் பண்ணோம்னா நம்மளால ரெக்கவர் பண்ணிடலாம். இந்த கொரி மூலமாவும் எடுக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல வெர்ஷன், எந்த வெர்ஷன்ல நீங்க யூஸ் பண்றீங்க, ஸோ ஒரு சில இதுல அது ஒர்க் ஆகாது. This helps determine the last good point in time before the issue occurred. பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னால கடைசியா இருக்க ஒரு நல்ல பாயிண்ட் இன் டைம் இது கண்டுபிடிச்சு தரோம். அந்த பாயிண்ட் இன் டைம் வரை நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், ரெக்கவரி பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா உங்களோட பிரச்சனை நடந்ததுக்கு முன்னால நல்லபடியா இருந்த ஒரு நேரத்தை கண்டுபிடிக்கிறது தான் இது. ஃபைண்ட் த எக்ஸாக்ட் டைம் பிஃபோர் டேட்டா லாஸ் யூசிங் த டிரான்சாக்ஷன் லாக். அடுத்து இப்ப நம்ம பிரச்சனை நடந்துருச்சு, ஃபுல் பேக்கப்பும் இருக்கு, லாக் பேக்கப்பும் இருக்கு. பிரச்சனை நடந்த பிறகு ஒரு லாக் பேக்கப் எடுத்து வச்சிருக்கிறோம், பக்காவா இருக்கு, சிமுலேஷன் போயிட்டு இருக்கா. இப்ப நான் லாக் பேக்கப்ப இப்ப நான் ரெக்கவரி, இது வந்து ரெக்கவரி ஸ்டேஜ். ஸ்டெப் 7ல இருந்து ரெக்கவரி ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. ஓகே, இது ரெக்கவரி ஸ்டேஜ். ரெக்கவரி அப்படின்னாவே நார்மலா என்ன பண்ணுவோம், ரெக்கவரினா இந்த பிரச்சனைய சுமூகமா பிரச்சனை இல்லாத மாதிரி மாத்துறது தான் ரெக்கவரி. இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்றதுனால டேட்டா பேஸ்ல அந்த பிரச்சனை நடக்காம பண்ணணும்னா நம்மளுக்கு பேக்கப் இருந்துச்சு அப்படின்னா, குட் பேக்கப்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்.
இப்போ பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னால எப்ப கடைசியா லாஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபுல் பேக்கப் இருக்கோ அந்த பேக்கப் எடுத்துக்கிறீங்க. அதை நான் ரீஸ்டோர் பண்றேன். அந்த பேக்கப் தான் இது அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022_full.bak ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம். இதுதான் ரீஸ்டோர் பண்றது கமாண்ட். ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃப்ரம் டிஸ்க் எந்த பாத்துல இருக்கு அந்த ஃபைல் அப்படிங்கிறத சொல்லணும். வித் நோ ரெக்கவரி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே இன்னும் ஃபர்தரா நான் ரீஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க. வித் ரெக்கவரின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆன்லைன்ல வந்துடும் டேட்டாபேஸ். வித் நோ ரெக்கவரின்னு கொடுத்தீங்கன்னா நாட் ஆன்லைன் மோட்ல இருக்கும். நோ ரெக்கவரின்னு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஃபர்தரா உங்களால பேக்கப்ஸ் ரீஸ்டோர் பண்ணலாம். இப்போ அடுத்து ஒரு லாக் 1.trன்னு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை நான் ரீஸ்டோர் பண்ண போறேன். அது என்ன கமெண்ட்? இதே கமெண்ட் தான் இந்த டேட்டாபேஸ்க்கு பதிலாக லாக்னு வரப்போகுது. இங்க பாருங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சேம் தான். அப்படியே ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க் ஃபுல் பார்த்து வித் நோ ரெக்கவரின்னு கொடுத்துருந்தோம். லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்றப்ப அந்த டேட்டாபேஸ்க்கு பதிலாக லாக்னு வரப்போகுது. அவ்வளவுதான் சேஞ்ச் ஆகுது. திஸ் ரீஸ்டோர் டிரான்சாக்ஷன் லீடிங் அப் டு த இஷ்யூ பட் டசிங் கமிட் தம் எட். இந்த ரீஸ்டோர் என்ன பண்ணும்? அந்த பிரச்சனை வரையும் கிட்ட வரையும் போயிட்டு இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 10 PM இந்த பேக்கப் ரன் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களோட பிரச்சனை 10:15 நடந்திருக்குன்னா, நம்மளுக்கு ரெக்கவர் பண்றப்ப இந்த பேக்கப்பும் வேணும். அப்ப இந்த பேக்கப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து இன்னொரு லாக் பேக்கப் எடுத்தோம்ல, இந்த சினாரியோ பாருங்க. டைம் மென்ஷன் பண்ணல. Restore the first log backup before the issue. This restores transaction leading up to the issue but doesn't commit them yet. நீங்க இதை ரெக்கவரிங் கொடுத்தீங்கன்னா தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனுக்கு எடுக்கும். இல்லாத வரையும் அது டசிங் கமிட்லேயே தான் இருக்கும். அடுத்து ரீஸ்டோர் த செகண்ட் லாக் பேக்கப் டு ஸ்பெசிஃபிக் டைம் பாயிண்ட் இன் டைம் பிஃபோர் டேட்டா லாஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? பிரச்சனை நடந்துருச்சு. பிரச்சனை நடந்து இதான் பிரச்சனை. ரெட் கலர்லேயே கொடுத்துறவா? இந்த பிரச்சனை நடந்த உடனே நான் ஒரு லாக் பேக்கப் எடுத்திருக்கேன்ல, இந்த பேக்கப் ஃபைலை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்னால கொடுத்து அதுவரை ரீஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்லணும். ஓகே, இப்போ நான் எப்படி பண்ண போறேன்? ஹவு வி ஆர் கோயிங் டு ரீஸ்டோர் த செகண்ட் லாக் பேக்கப் டு எ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் டைம் பிஃபோர் டேட்டா லாஸ். இது ஏன் இப்படி பண்றோம்னா, பிரச்சனை 10 மணிக்கு நடந்திருக்குன்னா 9:08 9:55 இல்லை 9:59 அப்படிங்கிற வரையும் நீங்க கொண்டாந்து ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை நடக்காத மாதிரி தானே அர்த்தம். பழைய நிலைமைக்கு போயிடும் உங்களோட டேட்டாபேஸ். இப்போ ரீஸ்டோர் அதே கமாண்ட் தான், ஒன்னே ஒன்று மட்டும் மாறும். ரீஸ்டோர் லாக் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க் அந்த பார்த்து வித் நோ ரெக்கவரி. இங்க நோ ரெக்கவரின்னு வராது, ரெக்கவரின்னு வரும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன்ல எடுக்க போறோம் டேட்டாபேஸ். இன்னொரு இது இந்த ஸ்டாப்பட் அப்படின்னு இன்னொரு பேராமீட்டர் கொடுக்கணும். ஸ்டாப்பட் ஈக்குவல் டு வித்துக்கு பக்கத்துல இன்னொரு கமாண்ட் நம்ம கொடுப்போம். அது எப்படின்னா, இந்த டைமை மென்ஷன் பண்ணணும். இயர் அந்த ஃபார்மட்டு, மந்த்து, டேட்டு கொடுத்துட்டு இது வந்து ஹவரு, மினிட்டு, செகண்ட்ஸ் இந்த ஃபார்மட்ல நீங்க கொடுத்து அது வரையும் கொண்டாந்து ரீஸ்டோர் பண்ணு, நிப்பாட்டிரு ரெக்கவர் பண்றப்ப. இல்ல இப்ப இது கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, ரீஸ்டோர் ஆயிரும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ரீஸ்டோர் பண்ண பிறகு போய் இந்த ரெக்கார்டை தேடுறீங்கன்னு வச்சுங்களேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் வேர் பிசினஸ் என்டிட்டி பிட்வீன் 1 and 2 1 and 10ன்னு தேடுறீங்கன்னா அங்கே இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க டெலீட் பண்ண பிறகு இருக்கிற லாக் பேக்கப்பையும் நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டோம். ஆனா ஸ்டாப் பட்டு கொடுக்கல, இதோட நிப்பாட்டு அப்படிங்கிறத நான் குறிப்பிடலை. அப்போ வந்து என்ன ஆயிரும்? செலக்ட் போட்டு இது ரன் பண்ணீங்கன்னா டேட்டா வராது. ஏன் வராது அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டாப்பட் கொடுத்து நிப்பாட்டலை. பிரச்சனைக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு டைமை கண்டுபிடிச்சு நிப்பாட்டணும். அப்பதான் அந்த பிரச்சனை நடந்தது இல்லாம போகும். இது ஒரு டைம் மிஷின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ இங்க 9:48 PM ஆகுது இந்த நாட்டுல. இப்போ 9:30 வரையும் என்னால போக முடியும் அப்படின்னா 9:30க்கு அப்புறம் நடந்ததெல்லாம் லாஸ் ஆயிரும்ல. டைம் மிஷின்ல டிராவல் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. 9:30 வரையும் இப்போ 9:40க்கு நான் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த இஷ்யூ எனக்கு நடக்காம இருக்கணும் அப்படின்னா 9:30 வரையும் நான் கொண்டு வச்சுட்டேன்னா டைம், அப்ப அது நடக்காத மாதிரி தானே. அதே கான்செப்ட் தான்.
இங்க என்ன அப்படின்னா டைம் மெஷின் கான்செப்ட்ல தவறுதலா நீங்க வந்து டேட்டா பேஸ்ல டேட்டாவை டெலீட் பண்றது, இந்த மாதிரி பிரச்சனை தான் நம்ம இல்லாத மாதிரி ரெக்கவரி பண்ண போறோம். 1 செகண்ட். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், எப்படி ஒரு டெலிஷன் ஆக்சிடென்டா டெலீட் பண்ண டேட்டாவை ரிவர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நீங்க இந்த ஸ்டாப்பட் போட்டு அந்த பிரச்சனைக்கு முன்னால உள்ள ஒரு டைம் ஸ்டாம்ப்ல போய் நிப்பாட்டி ரீஸ்டோர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா நிப்பாட்டிரும். அப்ப என்ன ஆகும், நீங்க அதை செஞ்சு முடிச்ச பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி ஒரு சூழலை நம்ம கொண்டு வந்துருவோம். அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா இந்த டேபிள்ல இந்த ரெக்கார்ட் கண்டிப்பா இருக்கும்ல, இந்த டெலீட் ஆனது நடக்காத மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம்ல, அதுதான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன். இந்த டேபிள்ல போயிட்டு இந்த ரெக்கார்டுக்கு உள்ள இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த டெலீட் பண்ண ரெக்கார்ட்ஸ் தான் திரும்பி வந்துடும். அப்போ வந்து ரெக்கவரி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி. இதுல ஏகப்பட்ட சினாரியோ இருக்குது. இப்போ இதுல என்னென்னலாம் இந்த சம்மரி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, பாயிண்ட் இன் டைம் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பா உங்க டேட்டா பேஸ் ஃபில் ரெக்கவரி மாடல் இருக்கணும். அதுதான் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி பண்றதுக்கு பேசிக் ப்ரீ ரெக்வெஸ்ட் அடித்தளமே. ஃபுல் பேக்கப் இருக்கணும் கண்டிப்பா, அதுதான் ஃபவுண்டேஷனு. அடுத்து லாக் பேக்கப் இருக்கணும். அப்புறம் அந்த பிரச்சனை நடந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும், அது மைட் பி டெலீட் ஆயிருக்கலாம் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் ஒரு லாக் பேக்கப் எடுத்திருக்கணும். இது என்ன பண்ணணும்னா அந்த பிரச்சனை நடந்த பிறகு உள்ள லாக சேஞ்சஸ்லாம் இதுல லாக் ஆயிருக்கும். அப்புறம் இந்த டைம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்ப பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு முன்னால உள்ள ஒரு டயத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்றது நல்லது. அதுக்கப்புறம் இதுவரையும் பேக்கப் பார்ட்டும் அனாலிசிஸ் பார்ட்டும் தான் நான் பிரிச்சேன். அப்படி இது பாத்தீங்கன்னா ரெக்கவரி பார்ட். கலரை வேற மாதிரி மாத்திடுறேன். ஓகே, இது வந்து ரெக்கவரி பார்ட். இது என்ன பண்றோம்னா நம்ம ஃபில் பேக்கப் வச்சு ரீஸ்டோர் பண்றோம். அடுத்து லாக் பேக்கப் வச்சு எத்தனை லாக் பேக்கப்ஸ் இருக்கோ அத்தனை பேக்கப்ஸையும் யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிட்டு கடைசியா பண்றப்ப ஸ்டாப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த பேராமீட்டர் நீங்க கொடுக்கலன்னா டெலிட்டை நீங்க ரெக்கவர் பண்ண முடியாது. டெலிட் ஆன டேட்டாவை நீங்க வந்து கரெக்டா போய் நிப்பாட்டுறீங்க. டைம் மெஷின்ல போயிட்டு எப்படி டயத்தை கரெக்டா செட் பண்றீங்க, அதே கான்செப்ட் தான் இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல எடுத்து நீங்க டெலீட் பண்ண டேட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றது. இவ்வளவுதான் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி. இது கண்டிப்பா இதுக்கு வந்து இது பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி எப்ப சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லோ இல்ல பல்க் லாக் ரெக்கவரி மாடல்ல இருந்தாதான் இது பாசிபிள். இல்லை அப்படின்னா நீங்க செய்யவே முடியாது. அதே மாதிரி இன்னொரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்பயுமே நீங்க வந்து பேக்கப் கரெக்டா ஓடுற மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா லாஸ் பிரச்சனை இருக்குல்ல, அந்த ரிஸ்கை வந்து அவ்வளோ குறைச்சிடலாம். உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடந்து போச்சு, போய் ரீஸ்டோர் பண்ணலாம் ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு உங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. நீங்க போய் தேடுறீங்க, அப்போ போய் ஃபுல் பேக்கப் இல்ல, லாக் பேக்கப் இல்ல, ஃபெயிலியர் ஆகி கிடக்கு, நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா பிரச்சனையில மாட்டுவோம். அப்போ வந்து எப்பயுமே டிபிஏ வந்து பேக்கப் அனைத்து சர்வர்ல உள்ள டேட்டா பேஸும் கரெக்டா பேக்கப் ஜாப்ஸ்லாம் ரன் ஆகுதா அப்படின்னு நீங்க வந்து அதை எப்படி சொல்றது, அது எப்பயுமே நீங்க இன்ஷூர் பண்ணிக்கணும். அது யூஸ்வலா என்ன பண்ணுவோம், பேக்கப் எல்லாம் ரன் ஆனோம்னா ஒரு அலர்ட் வர்ற மாதிரி செட் பண்ணிருப்போம் ஃபெயிலியர் ஆனா. அது கரெக்டா செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுதுன்னாவே உங்களுக்கு இமெயிலுக்கு அலர்ட் வந்துடும். அதை வச்சு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் மானிட்டரிங் டூல் நிறைய இருக்கு. உங்களோட பேக்கப் ரன் ஆகுதா ரன் ஆகலை அப்படின்னு ஏகப்பட்ட மானிட்டரிங் டூல் இருக்கு. ஃபாக் லைட்னு ஒரு டூல் இருக்கு, ஜீனியோஸ்னு ஒரு டூல் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணோம்னா உங்களோட ஒவ்வொரு சர்வர்லையும் போயிட்டு நீங்க என்னென்னலாம் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணும். டேட்டா பேஸ் ஆன்லைன்ல இருக்கான்னு மானிட்டர் பண்ணிருக்கீங்கன்னா அதை செட் பண்ணீங்கன்னா அதை மானிட்டர் பண்ணும். அது மாதிரி நீங்க தான் சொல்ல போறீங்க என்ன மானிட்டர் பண்ண போறீங்க. அப்புறம் இந்த ஸ்டாப்பட்டுங்கிறத கரெக்டா வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் கேர்ஃபுல்லி டு ரீஸ்டோர் அப் டு த கரெக்ட் டைம். இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. இப்போ நீங்க வந்து ஸ்டாப்பட்டை வந்து கரெக்டா கொடுக்காம 2025 02/2022 12 அப்படின்னு கொடுக்காம, இப்போ என்னோட டெலிட் வந்து எப்ப நடந்திருக்குன்னா 12/5க்கு நடந்திருக்கு. நான் வந்து 12ன்னு கொடுக்காம ஒரு 11:50 இல்லை 11:30 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 11:30ல இருந்து
அந்த டெலிட் ஆகிறதுக்கு முன்னால வரையும் உள்ள டேட்டா அந்த டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கவர் பண்ண மாட்டோம், அதுவும் லாஸ் ஆயிடும். அதனால கரெக்டா எக்ஸாக்டா என்ன டைம்ல டெலீட் ஆச்சோ அந்த டைம் ஸ்டாம்பை ஜஸ்ட் கொஞ்சம் முன்னால 1 or 2 minutes கொஞ்சம் முன்னால போயிட்டு நீங்க செட் பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 12:02 உங்களோட டெலீட் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 2 minutes முன்னால 12 AM அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா கரெக்டா ஒரு 2 minutes தான் அந்த லாஸ் ஆகும் டெலீட் ஆகிறதுக்கு முன்னால. இது பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல நீங்க ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு புரியாது. இது ஏகப்பட்ட சினாரியோஸும் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாயிண்ட் டைம் ரெக்கவரி. இன்னொரு தடவை நான் போறேன். பாயிண்ட் டைம் ரெக்கவரிங்கிறது உங்களோட டேட்டா பேஸை ஒரு பாயிண்ட் இன் டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கொண்டாந்து ரெக்கவர் பண்றது தான் பாயிண்ட் டைம் ரெக்கவரி. இதை PITRன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இதுக்கு மெயினா வந்து உங்களோட டேட்டா பேஸ் வந்து ஃபுல் ரெக்கவரி மாடல் இருக்கணும், இல்லை பல்க் லாக்ல இருக்கணும், ஃபுல் பேக்கப் எடுத்திருக்கணும், லாக் பேக்கப் எடுத்திருக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை தான் நம்ம ரெக்கவர் பண்ண போறோம், இந்த பிரச்சனை நடந்திருக்கணும். அடுத்து ஒரு லாக் பேக்கப் எடுத்து பிரச்சனை நடந்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு ரெக்கவரி பண்றதுக்கு முன்னால நீங்க ஒரு லாக் பேக்கப் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு என்ன டைம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள புரியுது. இது வந்து ஒரு லாஸ்ட் குட் பாயிண்ட் டைம் வந்து கண்டுபிடிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை டைம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எப்ப டெலீட் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டயத்தை வச்சு நீங்க போகலாம். அப்புறம் டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் பேக்கப் வச்சு நான் ரீஸ்டோர் பண்றேன். ஏன்னா நோ ரெக்கவரி மோட்லன்னா ஆன்லைன்ல வராது. அடுத்து நோ ரெக்கவரின்னா ரீஸ்டோர் பண்ணாவே இன்னொரு பேக்கப் நான் ரீஸ்டோர் பண்ண போறேன்னு அர்த்தம். இல்லை இது ரெக்கவரின்னு கொடுத்துட்டேன்னா அடுத்து பேக்கப் நான் ரீஸ்டோர் பண்ண போறது இல்லை, ஆன்லைன்ல எடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்றேன். இது ஒரு லாக் பேக்கப். அதுக்கப்புறம் டெலீட் நடந்த பிறகு இன்னொரு லாக் பேக்கப் எடுத்தேன். அந்த லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணி எங்க வரையும் நிப்பாட்டணுமோ ஸ்டாப் அவுட் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் நிப்பாட்டுறேன். கரெக்டா ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் இன் டைம்ல கொண்டாந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு நான் ரெக்கவர் பண்றதுக்கு மென்ஷன் பண்ணி இந்த டேட்டா லாஸ் நடக்கிறதுக்கு முன்னால உள்ள பாயிண்ட் இன் டைமை நான் குறிப்பிட்டு நான் ரெக்கவர் பண்றேன். அந்த ஸ்டெப் தான் இது. இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சா அப்படின்னு தேடி பார்க்குறீங்க டேட்டாவை. தேடி பார்க்கறது நம்ம எப்படி தேடி பார்க்க முடியும்? பை யூசிங் செலக்ட் query only தான். கரெக்டான டேபிள் நேம் கொடுக்கணும், அந்த கண்டிஷனை கொடுக்கணும். இப்போ டெலிட்டட் ரெக்கார்ட்ஸ்லாம் திரும்ப வந்துருச்சுன்னா உங்களோட ரெக்கவரி சக்சஸ்ஃபுல். இல்லை வரலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டயத்தை கொஞ்சம் முன்னால பண்ணி பார்க்கலாம். நான் இந்த டைம் டெலிட் நடந்ததை கூட நீங்க தப்பா கணிச்சிருக்கலாம். 12:02 AM அப்படிங்கிறது பதிலாக வேற டைம்ல கூட நடந்திருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட சம்மரி தான் இது. இதுல வந்து ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமா நீங்க பாயிண்ட் டைம் ரெக்கவரி பண்ணணும்னாவே ஃபுல்லோ இல்லை பல்க் லாக்ல இருக்கணும். அப்புறம் எப்பயுமே உங்களோட பேக்கப்ஸ் பர்ஃபெக்டா ரன் ஆயிருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் நீங்க பாயிண்ட் டைம் ரெக்கவரி பண்ண முடியும். ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க கம்பெனில, UAT இருக்குல்ல, நான் ப்ரொடக்ஷன் UAT டெவலப்மெண்ட், இந்த மாதிரி 3 என்வரன்மெண்ட் இருக்கும். ப்ரொடக்ஷனுங்கிறது லைவ்ல அப்ளிகேஷனுக்கு பாயிண்ட் ஆகிட்டு இருக்க டேட்டா பேஸ். அது உங்க போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பண்ணீங்கன்னா இப்போ ரொம்ப பிரச்சனை ஆயிரும். UAT அது வந்து டெஸ்டிங் பர்பஸுக்கு இருக்கும். அந்த என்வரன்மெண்ட்ல ஓரளவு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு பண்ணலாம். டெவலப்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஈவன் டெவலப்மெண்ட்லையுமே ஒரு சில கம்பெனில பர்மிஷன் கேட்கணும் டெவலப்பர்ஸ்ட்ட. என்ன ரீசன், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது கோடெல்லாம் எழுதியிருப்பாங்க, நம்ம போயிட்டு ஏதாவது விளையாடுறோம் அப்படின்னா அது எரேஸ் ஆயிடும். அதனால ஆல்வேஸ் செக் வித் அப்ளிகேஷன் டெவலப்பர் பிஃபோர் டூயிங் எனி ஒர்க் இன் எனி என்வரன்மெண்ட். அது EAT இருக்கலாம், டெவலப்மெண்டா இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷனா இருக்கலாம். கண்டிப்பா நீங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் டெவலப்பர்ஸ்ட்ட.
இந்த மாதிரி நான் செய்ய போறேன். நீங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றீங்களா? நம்ம பண்றதா இருந்தா நான் பாட்டிக்கிங்க. நான் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஐ வில் லெட் யூ நோ. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். இதுதான் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி. ஏதாவது டவுட் இருக்கா? இது டவுட் இல்லை அப்படின்னா நான் இதுக்கு போயிடுறேன். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்னன்னா அட்வென்ச்சர் வெப்சைட் செஞ்சு பார்க்கலாமா? நியூ கொரி, ரைட் கிளிக், நியூ கொரி. நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் ஒருத்தவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஃபுல் ரெக்கவரி மாடலில் இருக்கணும். பார்த்துக்கோமா. ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ஷன் போயிட்டு ஃபுல் ரெக்கவரி மாடலில் தான் இருக்கு. ஒன்றும் ஃபுல்லு இல்லை பல்க் லாகில் இருக்கணும். சிம்பிளில் இருந்தால் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் அப்போ நீங்கள் சிம்பிளில் இருந்தால் இதை ஃபுல்லாக மாற்றணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து ஃபுல் பேக்கப் எடுக்கணும். பேக்கப் பார்த்துங்க. இல எம்எஸ்எஸ்கியூஎல்ல டம்ஸ். நான் ஒரு பேர் கொடுத்துட்றேன். நம்ம டிபி நேம் கொடுத்து அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் தானே. அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022 underscore full underscore backup for PITR. ஒரு மீனிங்ஃபுல்லா பாயிண்ட் டைம் ரெக்கவரிக்கா உள்ள ஒரு பேக்கப் அப்படின்னு சொல்லி .bak கிளிக் ஓகே. ஓகே வந்துருச்சு. ஜஸ்ட் வெரிஃபை பண்ணீங்க. பை டிஃபால்ட் என்ன இருக்கு அதை கொடுத்துருங்க. நான் கம்ப்ரஷன் எதுவும் செட் பண்ணல. இடமே இல்லை டிரைவில் அப்படின்னா கம்ப்ரஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரேஷன் செட் பண்ணிக்கலாம். இத்தனை நாள் கழிச்சு இந்த பேக்கப் யூஸ் ஆகாம போ அப்படின்னு சொல்லி. ஏன் இதை எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, ஏதோ தவறுதலா யாரோ ஹேக்கர்ஸ் கையில மாட்டுது அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க கிடைச்சா கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ்பயர். இதை நான் கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னாலும் பேக்கப் எடுக்கும். முன்னெல்லாம் நீங்க போய்க்கிறேன். இ டிரைவ், எம்எஸ்எஸ்கியூஎல் டம்ப்ஸ். இப்போ பாருங்க, டேட் மாடிஃபைட் டிசெண்டிங்ல வச்சிருக்கேன். லாஸ்டா எடுத்தது 24 to 10 PM. இப்பதான் எடுத்திருக்கோம். இது ஒரு ஆட்டோமேட்டிக்கா உள்ள லாக் ஷீட்டிங் பேக்கப் எடுத்திருக்கு. நான் எடுக்கல, அது பை ஜாப் வழியா எடுத்திருக்கு. இப்பதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால. இப்போ நான் இது ரன் பண்றேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் எடுத்தும் ரன் பண்ணலாம், இல்லை இங்கேயே ஓகே கொடுக்கலாம். ரன் பண்றேன். எக்ஸிக்யூட் ஆர் F5 போயிட்டு இருக்கு பாருங்க. 10% நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்துருச்சு பாருங்க ஃபைல். சைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கு பாருங்க. 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு? 9.92 seconds தான் எடுத்திருக்கு பேக்கப் ரன் ஆகிறதுக்கு. எவ்வளவு சைஸ் ஒரு செகண்டுக்கு எடுத்திருக்கு? 20 MB பெர் செகண்டுக்கு. எத்தனை பேஜஸ்? 25,554. இப்படி பார்த்து கூட நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல எடுக்குது. இவ்வளோ சைஸுக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னா அப்போ 100 GB சைஸுக்கு இப்படி கூட நீங்க ஒரு பேக்கப் ரன் ஆகுறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் அது. எடுத்துச்சு. அடுத்து லாக் பேக்கப்னு நான் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். பேக்கப், லாக் பேக்கப் எப்படி? பேக்கப் டைப்ல போயிட்டு டிரான்சாக்ஷன் லாகுங்கிறத கிளிக் பண்ணி போயிட்டு புதுசா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எம்எஸ்எஸ்கியூஎல் டர்ம்ஸ் அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022 underscore TLAG for PITR .trn. சரி, இது underscore log1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் புரியறதுக்காக. கிளிக் ஓகே. இங்கேயே நான் ஓகே கொடுக்க போறேன். ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஸ்கிரிப்ட்ல நான் போய் ரன் பண்ணல. அது பேக்கப் ரன் ஃபுல் பேக்கப் ரன் பண்ண மாதிரி ஜிஐல தான் ரன் பண்ண போறேன். ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணணும். இங்க பாருங்க, இப்ப ரன் பண்றேன். இந்த போது பாருங்க, இது 100% உடனே ஓடிச்சு பாருங்க. லாக் பேக்கப் எடுத்துருச்சு. இந்த எடுத்துச்சு பாருங்க. லாக் பேக்கப் ஃபைல், டிஆர்என் ஃபைல், டிஏகே ஃபைல். அடுத்து நான் இப்போ என்ன பண்ணணும்,
ஸ்டெப்ஸ் படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும். என்ன பண்ணலாம்? பிரச்சனை பண்ற டயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கஸ்டமர்ல போயிட்டு அதை ஒரு டேட்டா வச்சுக்கலாமா? ஃப்ரம் எந்த டேபிள்ல அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022ல கஸ்டமர்ஸ்ங்கிற டேபிள்ல தூக்க போறேன். இதெல்லாம் நீங்க கம்பெனில செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்கறதுன்னா டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்ல செஞ்சு பாருங்க. நான் யாரை தூக்க போறேன்? கஸ்டமர் ஐடி. கஸ்டமர் சரி சொல்லிங்க. கஸ்டமர் ஐடி வந்து 101 அப்படின்னு இருக்கிறவரை அடிச்சு தூக்க போறேன். நல்லா பார்த்துக்குங்க. காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் வெரிஃபிகேஷனுக்காக. இதுதான் வந்து பிஃபோர் இஷ்யூ உள்ள ரெக்கார்டு. நம்ம பிரச்சனையை உருவாக்க போறோம். ஆஃப்டர் இஷ்யூ. ஆஃப்டர் இஷ்யூன்னா இந்த பிரச்சனை டெலீட் பண்ண போறோம். இந்த ராஜேஷ் பிள்ளை அப்படிங்கிறத அடிச்சு தூக்க போறேன். டெலீட் பண்ண போறேன். டயத்தை பார்த்துக்குங்க. 10:06 PM. நல்லா பார்த்துக்குங்க. 10:06 PM. அடுத்து 10:06 PM. நார்மலா பிரச்சனை பண்றப்ப அப்படி டயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஒரு குத்து மதிப்பாக தான் ஞாபகம் வரும் பிரச்சனை ஒன்று. ஏதோ ஒரு சார்ட்ல சொல்லியிருக்காங்க, அந்த டைம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் டெலீட் பண்றேன். டெலீட் ஆயிடுச்சா? 1 rows அஃபெக்டட். எத்தனை மணிக்கு பண்ணேன்? 10:06 PM இந்த நாட்டு டைம். இப்போ ஆஃப்டர் இஷ்யூ இந்த கொரியை ரன் பண்ணி பார்க்குறேன். இருக்கான்னு பார்ப்போமா? இருந்தா ஒரு ரெக்கார்டு காணாம போயிருக்கும் பாருங்க. இப்போ 101 காணும் அப்படின்னு உங்களோட அப்ளிகேஷன் டீமோ இல்லை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ ஒரு கஸ்டமர் ரெக்கார்டை காணும், அவங்க ரொம்ப பிஸ்னஸ் கொடுத்தவங்க, ஏன் இப்படி ஐபிசி யார் டெலீட் பண்ணது அப்படின்னு கொந்தளிப்பு நடக்குது இப்போ. ஓகே, இப்போ அவங்களோட நோக்கம் என்ன? அந்த பிரச்சனையை நடக்காத மாதிரி கொண்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? கம்பெனியில் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. உடனே வந்து பார்க்குறேன், ஒரு டிபிஏவை உள்ள லாகின் பண்ணி இந்த சர்வரை இந்த டேட்டா பேஸை ரைட் கிளிக் பண்ணி எந்த டேட்டா பேஸ்ன்னு கேட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கிட்டு அந்த டேட்டா பேஸுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஷனில் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் செக்கு அப்பா ரெக்கவரி மாடல் ஃபுல்லாக இருக்குப்பா. ஓகே, தப்பிச்சோம். அடுத்த ஸ்டெப்பு ஃபில் பேக்கப் இருக்கான ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸ். லாஸ்ட் பேக்கப் எப்போ நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க. இது வந்து லாஸ்ட் டேட்டா பேஸ் பேக்கப்ங்கிறது ஃபில் பேக்கப். படா 10:02 எடுத்திருக்காங்க. ஃபுல் பேக்கப் தப்பிச்சோம். இதை வச்சு எதை பண்ணலாம். அடுத்து லாஸ்ட் லாக் பேக்கப் எப்போ எடுத்துருக்குன்னு பார்க்குறேன். 10:04 எடுத்துருக்குறாங்க. இப்போ 2 பேக்கப் இருக்கு. நம்மகிட்ட ஃபுல் பேக்கப் இருக்கு, லாக் பேக்கப் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? ஓரளவு நம்ம சேஃப் கொண்டு வந்துடலாம் ராஜேஷ் பிள்ளை ரெக்கார்டை. சரியான பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம். பயப்பட தேவையில்ல. we are going to recover. we are going to recover. யார? இந்த ராஜேஷ் பிள்ளைன்னு ஒரு கஸ்டமர் ரெக்கார்டு டெலீட் ஆயிடுச்சுல்ல, இந்த ரெக்கார்டை பேக். எப்படி பண்ண போறோம்? எப்படி பண்ணணும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா சாட்ல போடுங்க. இங்கேயே ரீஸ்டோர் பண்ணலாம். நான் டெஸ்ட்டுக்காக இன்னொரு டேட்டா பேஸை ரீஸ்டோர் பண்றேன். ரீஸ்டோர் டேட்டா பேஸ் டிவைஸ். நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ணணும்? ஃபுல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணணும். அடுத்து லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணணும். ஒண்ணு பண்ணவே இல்லை பாத்தீங்களா? அந்த பிரச்சனை நடந்த பிறகு லாக் பேக்கப் எடுக்கல. இந்த ஸ்டெப் விட்டுட்டோமே. இந்த டேட்டா பேஸ்ல திருப்பி நான் ஒரு லாக் பேக்கப் எடுக்கிறேன். இந்த லாக் பேக்கப் பிரச்சனை நடந்த பிறகு மாத்திட்டேன் பேக்கப் டைப்பை. டம்ஸ் போயிட்டு லாக் 2 உங்களுக்கு புரியறதுக்காக ஆஃப்டர் இஷ்யூ அப்படின்னு போட்டுக்கிறேன். .trn ஸ்கிரிப்டை எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக. நான் ஜியோல தான் நான் பண்ண போறேன். கிளிக் ஓகே. பேக்கப் எடுத்துச்சு பாருங்க. பிரச்சனைக்கு அப்புறமும் நம்ம பேக்கப் எடுத்தாச்சு. இப்போ இனிமே ரெக்கவர் பண்ண போறோம் சேஃபா. நான் என்ன பண்ண போறேன்? இதே டேட்டாபேஸ்லையும் ரெக்கவர் பண்ணி அந்த ராஜேஷ் பிள்ளை ரெக்கார்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம்.
ஒருவேளை இல்லை அப்படின்னா முதலுக்கு மோசங்கிற மாதிரி அந்த சோர்ஸே போயிரும்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன், ஒரு புது டேட்டாபேஸ் பேர்ல வேற சர்வர்ல பண்ணலாம். அப்படி பண்ணலாம். வேற டேட்டாபேஸ்ல பண்ணலாமா? வேற சர்வர் கனெக்ட் பண்றேன். எஸ்எஸ்கியூஎல் சர்வர் 1 போறேன். இது லோ வெர்ஷன் 2022 ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எல்லாமே 15 வருது. 1 2 3 4 வேற வெர்ஷன் நினைக்கிறேன். ஆமா, நான் 3ல தூக்கி போட போறேன். பண்ணலாமா? நியூ டேட்டாபேஸ்ன்னு பண்ணலாம். இல்ல ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ரீஸ்டோர் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ணலாம். இல்லை டேரக்டா நீங்க ரீஸ்டோர் டேட்டாபேஸ் பண்ணாலும் கிரியேட் ஆயிரும். இல்ல பாருங்க, நம்ம கிரியேட் பண்ண போற டேட்டாபேஸ் டிவைஸ் கிளிக் எங்க இருந்து எடுத்துட்டு வர போறோங்கிறத மீடியாவை நம்ம சொல்லணும். ஆட் எங்க வச்சிருக்கோம், இ டிரைவ்ல எம்எஸ்எஸ்கியூஎல்ல டம்ஸ்ல ஃபுல் பேக்கப் எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக்கப் எடுக்கிறேன். அடுத்து ஒட்டுக்காவும் ரீஸ்டோர் பண்ணலாம், தனித்தனியாகவும் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக்கப் ரீஸ்டோர் பண்றேன் புரியறதுக்காக. பாருங்க, எந்த எந்த பேர்ல பண்ண போகுது, அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022ங்கிற பேர்ல தான் பண்ண போகுது. இது பண்ண பிறகு இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022ன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இப்ப 4 டேட்டாபேஸ் தானே இருக்கு. டிபி ஃபார் எம், டிபி மிரர், எல்எஸ்எஸ்எம், டெஸ்ட் டிபி. இங்க இன்னொரு டேட்டாபேஸ் வந்துடும் அந்த ரீஸ்டோர் முடிஞ்சோன்னு. இப்ப பாருங்க, இது எப்ப எடுத்த பேக்கப் முத வந்து டயத்தை சொல்லுது பாருங்க. இது வேற ஏதோ ஒரு பேக்கப். நம்ம இப்ப ரெஃபர் பண்ணிருக்கிறது வேற ஏதோ ஒரு பேக்கப் எடுத்துட்டு வரோம். கரெக்டான பேக்கப் இல்ல. ஓகே, இந்த பேக்கப் தான் நம்ம ஃபுல் பேக்கப். இப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த பேக்கப் எப்போ எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப சாட்டர்டே 22 பிப்ரவரின்னு வந்துச்சு. இன்னைக்கு 24 பிப்ரவரி இல்லை, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். ஆகா, தப்பான ஃபைலை நம்ம ரெஃபர் பண்றோம். நீங்க போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டான பேக்கப் ஃபைலை நம்ம சூஸ் பண்ணணும். அது எப்பயுமே ரீஸ்டோர் பண்றப்ப கரெக்டான பேக்கப்பை தான் சூஸ் பண்ணிருக்கீங்களான்னு டபுள் செக், ஒரு தடவை 2 தடவை டபுள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட கரெக்டான ஃபைல். இங்க போய் கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, 10/2க்கு எடுத்திருக்கேன் ஃபுல் பேக்கப். அடுத்து 10/4க்கு லாக் பேக்கப் எடுத்திருக்கேன். 2வது லாக் பேக்கப் டெலீட் ஆன பிரச்சனைக்கு அப்புறம் எடுத்திருக்க பாருங்க, 19. பிரச்சனை நடந்தது 10/6க்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னா, நம்ம அங்க எழுதி வச்சிருக்கிறோம். பாருங்க, எது டவுட் அப்படின்னா சாட்ல கேளுங்க, இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் ஃபுல் பேக்கப் ரெஃபர் பண்ணிட்டேன். கிளிக் ஓகே. இப்ப கரெக்டா சொல்லுது பாருங்க. இந்த டேபிள் வேற டிபில மாத்தணும், ரீஸ்டோர் பண்ணோம்னா அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் இல்ல பேர் எங்கே நீங்க மாத்திக்கலாம். நான் இங்க அதே பேர்ல இல்லைங்கிறதுனால அதே பேர்ல ரீஸ்டோர் பண்ண போறேன். இப்ப சொல்லுது பாருங்க, இந்த பேக்கப் எப்ப எடுத்தது அப்படின்னு 24 பிப்ரவரி 10:02 PM எடுத்திருக்கு. எந்த சர்வர்ல, யார் எடுத்தது, சைஸ் எவ்வளோ, எக்ஸ்பிரேஷன் ஏதாவது செட் ஆயிருக்கா, எப்ப எடுத்திருக்காங்க, எப்ப முடிஞ்சிருக்கு பேக்கப், எல்எஸ்என் நம்பர் என்ன, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எல்லா எல்எஸ்என் டீடைல்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ண போறேன், ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ். நம்ம பர்சனல் பிசிங்கிறதுனால அந்த அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் அந்த சர்வர்ல இருந்தாலும் இது ஒரே